தஞ்சை பெரிய கோவில். ஸோ இந்த நேம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பெயர் தெரியாத விஷயம். வெல்கம் டு நான் சதீஷ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ தஞ்சை பெரிய கோவில்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப பழமையான கோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் வந்து 11ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதுதானே தெரியும். ஸோ இதில் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோபுரத்தோட உயரம் வந்து 216 அடி. இந்த 216 அடிகள் இருக்கிற அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மதிய வேளையில் ஒரு நல்ல வெயில் அடிக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து மேலே இருக்கிற நிழல் வந்து கீழே விழாது. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. எப்படி இந்த நிழல் வந்து கீழே விழலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேலே இருக்கிற கலசத்தோட எடை பார்த்திங்கன்னா 80 டன் எடை. ஸோ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவில் சாய்வு மாடம் கட்டி தான் இந்த இந்த கலசத்தை வந்து மேலே கொண்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு பெரிய கிரெயின் வசதியும் கிடையாது. எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 80 டன் எடையுள்ள ஒரு கலசத்தை மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மூணாவது விஷயம், அங்கே இருக்கிற சிலைகள் இருக்குது இல்லையா, கோவிலை சுற்றி இருக்கிற சிலைகள், நடனமாடக்கூடிய சிலைகள் இருக்குது. அந்த நடனமாடக்கூடிய சிலைகள் வந்து இன்னைக்கு பரதநாட்டியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து எப்படி கற்று வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மர்மமாக இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி கிட்டத்தட்ட அதோட வெயிட் மட்டும் 25 டன்னு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு நந்தி செய்கிறதுக்கு வந்து அவங்க நிறைய கல் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு கல்லில் வந்து இந்த நந்தியை செதுக்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நந்தி அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து. இது மட்டும் இல்லை, அங்கே நிறைய பஞ்சவர்ண கல்லெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஒரு பூசும் தன்மையுள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பல வகையை காமிக்கக்கூடிய ஒரு வண்ணக்கல்லாக இருக்குது. அது மட்டும் தானா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம நந்திக்கு பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னா இந்த நந்தி வந்து அவுஸ்டிக் ஆம்பிளிஃபையர். அதாவது இந்த நந்திக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா கோவிலுக்குள் இருக்கிற சின்ன சின்ன சவுண்டு கூட உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கேட்கும். ஸோ அப்படி ஒரு அதிசயமான நந்தி அது. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ஸோ இந்த மாதிரி தெரியும் பெயர் தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.